இந்த இதனை இதனால் இவன் அப்படின்னு சொல்றத இந்த டெர்மினாலஜியை வந்து நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து ஒரு காயின் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு இடத்துல பேசியிருக்கேன். அப்புறம் நேற்று என்னுடைய டெஸ்க்டாப்பில் என்னுடைய எக்ஸ்டர்னல் டிரைவில் எங்கே என்னுடைய இமெயிலில் இருக்குமா இதனை இதனால் இவன் இதனை இதனால் இவன் போட்டு தேடி பார்க்குறேன். எங்கேயோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னே கடைசியில் ஒரு வேர்டு ஃபைல் மட்டும் வந்தது. நான் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ஐ டூ ரைட் லிரிக்ஸ் பேஸ் ஆன் திருக்குறள். என்னுடைய நாட்டுக்குறள் நீங்கள் கூகுளில் இதில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்னுடைய 7 சாங் இருக்கும். அப்புறம் உழவு தொழிலை பற்றி ஏதாவது பாட்டு எழுதுவேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இசையமைப்பாங்க. இந்த இதனை இதனால் இவன் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பாட்டாக எழுதியிருக்கேன். அந்த பாட்டு அந்த கவிதை இது வந்து பாட்டாக படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட பாடல் லிரிக்ஸ். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். அதுதான் அந்த பாட்டுடைய தொடக்கமான பல்லவி. E1 இதனை, E2 இதனால், E3 இவன். இதனை இதனால் இவன். இது வந்து வள்ளுவனின் E3 சமன்பாடு. இந்த மனிதவள கொள்கையிலே உலகுக்கு இன்றும் உடன்பாடு. யூ மேக் எவ்ரிதிங் டுகெதர். நீங்க தலைகீழ நின்று புரட்டி பாருங்க. ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நிறுவனம் எதனால் நடக்கிறது, ஒரு நாடு எதனால் நடக்கிறது, கருவிகளால் தொழில்நுட்பங்களாம் தி பீப்புள் பிஹைண்ட் இந்த மனித வளம் என்று சொல்லப்படுகிற இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் இருக்கிற எல்லா மேலாண்மைகளையும் அடிப்படையானது. ஒரு நல்ல வண்டி ஒரு மோசமான டிரைவர் கெட்டு போயிடும். ஒரு நல்ல டிரைவர் வந்து ஒரு மோசமான வண்டியை கூட நல்லா ஓட்டிட்டு போயிருவான். இட்ஸ் a man behind the wheels. இட்ஸ் எக்ஸாக்ட்லி. ஆக இந்த இதனை இதனால் இவன் இப்படின்னு ஏன் இவர் சொன்னாரு, இவர் ஏன் இது மட்டும் இவருக்கு ஏன் தோணுச்சு? நீங்க இன்னைக்கு வரைக்கும் போய் HR மேனேஜர்ஸ் எந்த கார்பரேட்லையும் போய் பாருங்க. when you have to recruit you have to find a reason. இதனை, this one, this task, இதனால், for this reason this guy or this girl is going to do that. he is going to do that. அப்படின்னா அந்த ஸ்கில் செட்டு, அந்த டாஸ்க்கு, இவனுடைய ஓரியன்டேஷன், இதை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆள் வந்து இதனை இதனால் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் அவர் வள்ளுவர். இன்னைக்கு வரைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்கு. அதை வந்து நான் வந்து ஒரு E3 என்று நான் சொல்ல வருகிறேன். இந்த எளிய குரல் சிறந்ததென்று எழுந்து நின்று ஓப்போடு. இதனை இதனால் இவன், இது வள்ளுவனின் E3 கோட்பாடு. இந்த எளிய குரல் சிறந்ததென்று எழுந்து நின்று ஓப்போடு எழுதியிருந்தேன். இவன் பெயர் அமுதன், இவன் ஒரு அழகிய தமிழன், குரல் படித்த இளைஞன், இவன் கூறுவதை கேளுங்கள் அப்படின்னு இந்த பாட்டு போய்கிட்டு இருக்கு. நேற்று தான் இந்த பாட்டை என்னுடைய இதை பற்றி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த திருவள்ளுவர் வந்து அறத்தை பற்றி பேசுகிறாரு, பொருள் பற்றி பேசுகிறாரு, இன்பத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் காரணமாக வந்து இந்த மனித வளம். திருவள்ளுவருடைய மிகச்சிறந்த வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த மனித வளத்தின் மீது அவர் வைத்த நம்பிக்கை. இந்த திருக்குறள் வந்து தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கு ஒரு ஈடான இன்னொரு திருக்குறள், இன்னொரு இலக்கியம் பேசப்படவில்லை. அதாவது கிவிங் ஃபுல் ரெஸ்பெக்ட், ஃபுல் ஃபோர்ஸ் டு தி ஹியூமன் ஃபோர்ஸ். அந்த மனித ஆற்றல் இருக்குல்ல, அந்த தெய்வத்தால் ஆகாதனும். தெய்வத்துக்கு அதுக்காக அவர் வந்து நாத்திகர் கிடையாது. திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உடையவர். கடவுள் நம்பிக்கை உடையவர் ஒருத்தர். நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா? எங்கள் வீட்டில் கூட்டாங்கன்னா கோயிலுக்கு போவேன், திருப்பதியில் போய் மொட்டையை போட்டால் மொட்டையை போடுவேன். ஆனால் மொட்டையை போட்டால் முடி வளர்ந்துடும் எனக்கு தெரியும். ஆக அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஆனால் he has got a greater faith in the விடாத முயற்சி. இந்த விடாத முயற்சி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறதா இருந்தா அதுதான் மனித முயற்சியின் மகத்துவம் பேசிய மகாசாசனம். மனித முயற்சியின் மகத்துவம் பேசிய மகாசாசனம். முயற்சியிலே 2 வகை இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்று வந்து விடாமுயற்சி, இன்னொன்று வந்து தொடாமுயற்சி. இவன் வந்து தெய்வத்தால் முயற்சி தான் சொல்லிட்டார்ல, எல்லா முயற்சியும் ஒரே முயற்சியா இருக்கா அப்படின்னு சொன்னா சிலது வந்து விடாமுயற்சியா இருக்கு. விடாமுயற்சி விட்டு விடாமல் வேர்வை சிந்தும். விடாமுயற்சி விட்டு விடாமல் வியர்வை சிந்தும். தொடாமுயற்சி துவங்குவதற்கு நாள் பார்க்கும். தொடாமுயற்சி அப்படியே வித்தவுட் டச்சிங், ரிமோட் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான், நாட்டாம பண்ண பார்ப்பான். நாட்டாம பண்ண பார்ப்பான் தவிர கையில குனிஞ்சு வேலை பார்க்க மாட்டான். ஆக இந்த விடா. அதுலயும் வந்து இந்த கடின உழைப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க கடினமா உழைக்கிறான்னு. கடினமா உழைக்கிறதுக்கும் கவனமா உழைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கடைசியில் கவன உழைப்பு தான் காரிய சாதிக்கும். ஆக திருவள்ளுவர் அங்கிற ஒரு ஆளுமை வந்து அவர் சொல்ற என்னென்ன கேரக்டருக்கு என்னென்னவா இருக்கணும், ஒரு மந்திரி எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு நீங்க வந்துங்க ஒரு 10 முக்கியமான நான் ஒரு கான்செப்ட் அவர் என்ன சொல்றாருன்ட்டு. ஒன்று வந்து திட்டமிடல், பிளானிங், அப்புறம் பணி பகுப்பு, கால மேலாண்மை, அதனோட ஒரு ஒரு டாஸ்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது,
இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு 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 மேனேஜ்மெண்ட், ஒரு ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களாம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பொருந்தும், கல்லூரிக்கு பொருந்தும், எல்லா இடத்தின் வாழ்வில் எல்லா இடங்களிலும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஒரு இதாக ஹேண்டில் பண்ணும்போது மேஜராக வந்து இதனால் இவன்கிற அந்த ஹெச்ஆரில் வந்து எந்த டாஸ்க் வந்தாலும், அது வந்து தேர்தல் நடத்துகிற டாஸ்காக இருந்தாலும், அது வந்து பேரிடர் மேலாண்மையாக இருந்தாலும், எந்த டாஸ்காக இருந்தாலும், யார் ஹூ கேன் டூ தட் அப்படின்னு நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். யாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் செட்டோடு வர்றதே கிடையாது. பிறக்கும்போது யாருக்கும் அந்த ஸ்கில் செட்டு கிடையாது. யாராவது நான்லாம் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கும் போதெல்லாம் யாருமே கடவுளை கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நான் ஒரு வேலைக்கு வர முடியும்ட்டு. ஆனால் இதுவெல்லாம் சாத்தியமானது. இது வந்து நான் பிடிச்ச வரைக்கும் இந்த திருவள்ளுவனுடைய இந்த இதனால் இவன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை மட்டும்தான் ஒரு வழிகாட்டுதலாக வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்கில்ல பாருங்கள், ஒரு பெரிய ஒரு மேனேஜரியல் ஸ்கில், ஒரு பெரிய சிஇஓக்கு பக்கத்தில், ஒரு பெரிய முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கக்கூடியவன் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரம் சொல்லுவார். பெரியாரை துணைக்கோடல். அந்த பெரியாரை வந்து அவங்களோட ஒர்க் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து தொட்டும் தொடாமல் தான் பழகணும். ஒரு தலைவர் வந்து சிரிக்கிறாருன்னு சொல்கிறதுக்காக அவரோட சேர்ந்து நீங்கள் சிரிச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று வருகிற நேரத்தில் நீங்கள் அறிவுரை சொல்லாமல் இருந்துடக்கூடாது. அப்போ ஒரு பெரியவர்களிடம் எப்படி பணிபுரிய வேண்டும் என்பதிலிருந்து ஒரு அமைச்சனுக்குரிய இலக்கணம், ஒரு தலைவனுக்குரிய இலக்கணம் ஆக எல்லா இலக்கணங்களையும் அவர் செய்து வருகிறார். பகிர்தல் அறம்ங்கிறதான் தொடக்கம். கல்வி பரவலாக்கம், எல்லாருக்கும் கல்வி இருக்கணும். ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயம், ஒரு நாலேஜ் பேஸ் சொசைட்டி. அப்போ திருவள்ளுவர் வந்து இந்த அறிவுங்கிறத வந்து எத்தனை வகையாக பேசுகிறாரு. ஒன்று கல்வி, எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் சொல்கிறாரு. கல்லாமை, கல்வி கற்காமல் இருப்பதனுடைய தீமையை சொல்கிறாரு. கேள்வி, லிசனிங், அதை பற்றி சொல்கிறாரு. புல்லறிவாண்மை அப்படின்னு ஒரு அரைகுறையாக படிச்சிருக்கிறது பற்றி. கல்வி, கல்லாமை, அறிவுடைமைங்கிற கான்செப்ட், இந்த விஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படிம்பாரு. ஆக ஒரு நாலேஜ் பேஸ் சொசைட்டி தான் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய மாபெரும் தமிழ் கனவு. யாராவது ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டின் மாபெரும் தமிழ் கனவு என்று யாராவது உன்னை மட்டும் தான் சொல்லணும்னு சொன்னால் நான் வந்து அதை கல்வி பரவலாக்கம் என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு சமூகத்தில் பிறப்பால் கல்வி வேறுபாடு இருக்க முடியாது என்று ஒரு எதிர்வினையை ஒரு சமூகம் ஆற்றியிருக்கிறது என்றால் அது தமிழ் சமூகம்தான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன், அவன் அந்த காலகட்டத்தில் பேசுகிறான். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின், மேற்பால் அவன் கண் படுமே. இவன் தான் படிக்கணும், அவன் படிக்கக்கூடாது என்று ஒரு வரையறை வகுக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு எதிர்வினையை ஒரு தமிழ் மன்னன் பாண்டியன் அரசன் முன்வைக்கிறான். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின், மேற்பான் அவன் கண் படுமே. ஒரு குடி பிறந்த மூத்தோர் பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக என்று எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படின்னு வந்து ஒரு நாலேஜ் பேஸ் சொசைட்டிக்கு இந்த அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறேன். இந்த இதனால் இவன் முடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸே வந்து அவனுடைய நாலேஜ். who is he, what is he, what he knows. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது அறிவு. இந்த அறிவு வந்து பிறப்பு சார்ந்தது கிடையாது. நமக்கு வந்து ஒரு கனவு இருந்தது, பிறப்பொழுக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்கிறோம். இந்த நான் வந்து உட்காந்து இங்கே வந்து எனக்கு வந்து வரவேற்ற போது எனக்கு வந்து ஒரு சால்வை பொறுத்தினாங்க. சால்வை பொறுத்திட்டு எனக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தாங்க. நான் அதை பார்க்கும்போது பொற்கோயிலான்னு கேட்டேன். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நான் வந்து ஒரு சீக்கியர் மாதிரி, ஒரு சர்தார் மாதிரி, நான் ஒரு டர்பன் கட்டி, நான் தாடி வச்சுட்டு ஒரு வாரம் ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் 1984 சுற்றிக்கிட்டே இருந்தேன் தெருவா. அப்போ யார் தலப்பா கட்டியிருந்தாலும் அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டிருந்த நேரம். அப்போது பாண்டா என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பல்பூரில் இருக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களுடைய ஒரு பகுதியில் நான் வந்து ஒரு ட்ரைனிங் போயிருந்தப்ப என்னுடைய 5-6 மாணவர்களோட எங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸரோடு போகும்போது ஒரு சர்தார் அதில் இருந்தார், சீக்கியர். அந்த ஊர்க்காரங்க வந்து ஒரு சீக்கியர் தான் வந்து இந்திரா காந்தியை கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால இவரை தாக்கலான்னு நைட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஊர்க்காரங்க. அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கும்போது இந்த ஒரு வாத்தியார் வந்து ஸ்கூல் வாத்தியார் வந்து என்கிட்ட வந்து சொல்லி, எனக்கு இந்தியே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி வந்து யாதவங்கி பாரத் அப்படின்னு சொல்ல தெரியும், வேற எதுவுமே தெரியாது, ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது. அந்த ஹிந்தி தெரியாத ராத்திரியில் போய் சோலையில் வர்ற இந்த இவன் வருவார் கபர் சிங் வருவாங்க, அது மாதிரி ஒரு வில்லன் மாதிரி அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவரை பார்த்து அவர்கிட்ட ஒருத்தர் ஹிந்தியில் அறகுறையாக சொல்லி நாங்கள்லாம் தெரிஞ்சு சொல்லி அவர் காலில் நான் விழுந்தேன். இவன் வந்து நான் பொய்யெல்லாம் சொன்னேன், இந்த சர்தார் வந்து உங்கள் அப்பா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ அது இதுன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து இவனை காப்பாற்றி அனுப்பிச்சி விட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒருத்தன் சர்தாரை வந்து சீக்கிரம் இருந்தாங்கிறக்காக அடிக்கப்பட்டாரே அப்படின்ட்டு நான் வந்து அது மாதிரி தலைப்பாகை அணிந்துட்டு
7 நாள் நான் வந்து மசூரியில் சுற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த 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 உணர்வுகளை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு தமிழ் சமூகம் நான் நினைக்கிறேன். ஒரு வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை தமிழ் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது, நமக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உணர்வு வந்து பகுத்தறிவு பட்டறிவால் ஒரு பயணத்தால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வாயில் இருந்துதான் அப்படிப்பட்ட வார்த்தை புறப்படும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு யாரும் சொல்லிட முடியாது எல்லாரும். ஆக அது ஒரு கனவா இருக்கு. அந்த ஒரு கனவு கல்வி பரவலாக்கம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் படிச்சிருக்காங்க, பெண்கள் படிச்சிருக்காங்க, பெண்கள் வந்து தைரியமா பேசுறாங்க. ஔவையார் வந்து தி ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். ரெண்டு மன்னர்கள் சண்டை படும் போது நடுவில் போய் அவங்க சமாதானம் பண்ணி ஒரு தூதர் மாதிரி இயங்குறாங்க. தி ஃபர்ஸ்ட் விமன்ஸ் அம்பாசிடர் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் எனக்கு தெரிஞ்ச ஔவையார் தான். அந்த ஔவையார் அடுத்தது வந்து என்ன தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு இந்த மாபெரும் கனவுனா என்னையும் உங்களையும் ஒரு தன்மானத்தோட வாழ சொல்லி கொடுத்துருக்கு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹவ் நெவர் கிவன் அப் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அட் ஆல் எனி சிச்சுவேஷன். ஒரு தன்மானத்தை விட்டு கொடுப்பதற்கு சொல்லிக் கொடுக்கல. இந்த தன்மானம் அப்படிங்கிற இந்த தமிழ் கனவை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன், 2 கவிதை சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் ஔவையார் வந்து வர்றாங்க, அதிகமான பார்க்க வர்றாங்க. வாசலில் நிற்கிற கேட் கீப்பரை பார்த்து வாயிலோயே இந்த அதிகமானுக்கு சொல்லி விட்டுரு, நான் வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் சொல்லி அவன் வரல, வந்து உள்ளே கூப்பிடலை. அப்போ ஔவையார் கோபம் வந்துடுது. அதிகமானுக்கு என்னையே தெரியாதா, என்னையும் அதிகமானுக்கு தெரியாதா, ஏன் இப்படி லேட் பண்ணி என்னை அவமானப்படுத்துகிறான், நான் கிளம்புறோம், எத்திசை செலினும் அத்திசை சோரே. இந்த உலகத்தில் எந்த திசையில் போனாலும் சோறு இருக்கு அப்படிங்கிற புரிதல் தான் இந்த உலகத்தை பயணப்பட வைத்திருக்கிறது. அதனால் தான் சிந்துவெளியும் கீழடியும் எங்களால் ஒரே கோட்டில் நிற்க வைத்து பேச முடிகிறது. திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இதெல்லாம் இந்த 3 சேர்ந்ததான் இந்த இதனால் இவனுக்குள்ள இருக்கு. இந்த இதனால் இவனுக்குள்ள இந்த கேரக்டர்லாம் பில்டப் பண்ண ஒரு ஆளுமையை தான் திருவள்ளுவர் வந்து முன்னிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். இப்ப இவளுடைய தன்மானம் எனக்கு ஒண்ணு வேணாம், அங்க கிளம்புறோம், எத்திசை செலினும் அத்திசை சோரேன்னு போறான். இன்னொரு புலவன் பெருஞ்சித்திரனார், அவன் வீட்டுல வறுமை, சாப்பாட்டுக்கு அதிகமா இல்லை. அவன் ஒரு மன்னனை பார்க்க போறான். அந்த தலைவனை பார்த்தவன அவன் வந்து வந்தவன அந்த கேட் கீப்பரே வந்து இவர் வந்திருக்காரு, புலவர் வந்திருக்காருங்கவும் அவன் நிறைய பரிசு பொருளை கொண்டு வந்து கொடுத்துறான். இதை இப்படியே வாங்கிட்டு இப்படியே போயிருங்க அப்படிங்கிறான். இதை இப்படியே வாங்கிட்டு இப்படியே போயிருங்கிறான். புலவனுக்கு கோபம் வந்துடுது. அவன் வந்து என்னை நேரில் பார்க்கல, நான் உண்மையிலே திறமையானவனான்னு தெரிஞ்சுக்கல, என்னுடைய பொயட்டிக் டேலண்ட்டும் அவருக்கு தெரியல, ஒன்றுமே அப்ரிஷியேட் பண்ணாமல் என்னுடைய டேலண்ட் என்ன மெரிட் என்னான்னு தெரியாமலே இப்படி வந்து இதை வாங்கிட்டு இப்படியே போன்னு கொடுத்து விட்டா, இதை வாங்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன வாணிக பரிசீலனா அவன் கமர்ஷியல் போயிட்டா போடா, அவன் பரிசை நீயே வச்சுக்கடான்னு ஒருத்தன் போகிறான். இப்படி ஒரு காட்சியை வந்து 2400 வருஷத்துக்கு முன்னால இன்னொரு இலக்கியம் எழுதியிருக்கா இந்த நாட்டில். அதாவது அதை தான் நம்ம இன்னைக்கு பின்பற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். தன்மானம் எதனால நம்ம எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கிறோம்? ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால், அதனுடைய பண்பாட்டிற்கு ஒரு ஆபத்து வரும் என்றால், கீழடி அறிக்கைக்காகவும் ஆதிச்சநல்லூருக்காகவும் நமது சமூக ஒருமைப்பாட்டுக்காகவும் ஏன் குரல் கொடுக்கிறோம்? எதற்காக குரல் கொடுக்கிறோம்? ஏன் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது? தமிழ்நாட்டில் ஒரு சீக்கியனும் தாக்கப்படாத ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான். இன்றைக்கு கூட திருப்பரங்குன்றத்தில் நாம் ஒரு சமூக ஒற்றுமைக்காகத்தான் இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிப்படையான தத்துவத்தை, ஒரு மாபெரும் தமிழ் கனவை சங்க இலக்கியம் உருவாக்கி நம்ம கையில் அப்படி கொடுத்துட்டு போகுது. திருவள்ளுவர் மாதிரி ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போறாங்க. பெண்ணுரிமை வந்து நம்முடைய ஒரு மிக இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஜிஇஆர்ல வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாக பெண்கள் படிக்கிறது. ஜிஇஆர் பொதுவாகவே தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்தியாவில் பெண்கள் படிக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகம் இந்தியாவிலேயே. பிஹெச்டி பண்ற பெண்கள் 50% பேர் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறாங்க. ஃபேக்டரிக்கு போய் வேலை பார்க்குறவங்க 47% தமிழ் பெண்களாக தான் இருக்காங்க, தமிழ்நாட்டு பெண்களாக தான் இருக்காங்க. அப்ப தி ரோல் ஆஃப் விமன் இன் தி எக்கனாமிக், அதாவது உற்பத்தியில், அதாவது சமூக பொருளாதாரத்தில் தி எக்கனாமிக் ரோல் being played by women in the day-to-day life is an important factor that divides the developed and the underdeveloped and retro, அதாவது பிற்போக்குத்தனமான சமூகங்கள் முற்போக்கு சமூகங்களை பிரிக்கிறது வந்து பெண்களுடைய வாட் ரோல் தே பிளேட். சங்க இலக்கியத்துக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியத்துல வந்து பெண் கடை வச்சிருக்காங்க. மதுரை காஞ்சியில ஒரு பெண்ணு கடை வச்சிருக்கா. கடையை 12 மணிக்கு மேல அடைச்சிட்டு போறா. நைட்டு 12 மணிக்கு மேல கடையை அடைச்சிட்டு போறா. அவன் நகை போட்டிருக்கா, தைரியமா போறா, டோர் டெலிவரி பண்றா, கல்லு விற்கிறா, ஒருத்தி கருவாடு விற்கிறா, மீன் விற்கிறா, நெல் புனை வரக்கு திணைப்புணத்தை பாதுகாக்கிறா, எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாம் வியாபாரம். அப்படின்னா வந்து இன்னொரு பொண்ணு வந்து பால் விற்கிறா, மோர் விற்கிறா, நெய் விற்கிறா, கொஞ்சம் காசு சேருது.
அவளுக்கு தோணுது ஒரு நகையை வாங்கிடலாமா ஆடி தள்ளுபடியில் அப்படின்னு அவன் பிளான் வச்சிருக்கா. போய் ஆடி தள்ளுபடியில் செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் ஒரு நகையை வாங்கி போட்டலாம் தான் மைண்டில் இருந்திருக்கு. அப்போ திடீர்னு யோசிச்சு பார்க்குறா, நம்ம போய் செய்கூலி இல்லைங்கிறக்காக வாங்கிட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிருன்ட்டு நகை வாங்கி வச்சிருந்த காசை, நெய் விற்று பால் விற்று மோர் விற்ற காசை ஈனும் நிலையில் இருக்கும். அவளுக்கு ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்கக்கூடாது. இனிமேல் மாடு வாங்கி அதை அது குட்டி போட்டு 10 மாதத்துக்கு பின்னாலும் அப்படிலாம் கிடையாது. குட்டி போட போகிற மாடு, ஒரு எருமை மாடு ஒரு பசு மாடு வாங்கி கட்டுறா, 1 மாதத்தில் திருப்பி பால் கறக்க ஆரம்பிச்சிடும். சி இஸ் இன்க்ரீசிங் தி ஹவுஸ் ஹோல்டு எக்கானமி. இதை ஒரு பாட்டு சொல்லியிருக்கா இந்தியாவில். வேற எங்கேயாவது ஒரு பெண்ணினுடைய மனநிலை, ஒரு பெண்ணு என்ன வகையான எக்கனாமிக் டிசிஷனை எடுக்கிறா, அது மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவிலேயே உலகத்திலேயே காட்டன் விமன் என்ற ஒரு சொற்றொடரை படைத்தது சங்க இலக்கியம் மட்டும்தான். காட்டன் விமன்னா பருத்தி பெண்டீர். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்டீர் இருக்காங்க. பருத்தி பெண்டீர்னா காட்டன் விவசாயத்தில் சம்பந்தப்பட்டவங்க, நெசவு தொழிலில் சம்பந்தப்பட்டவங்க, வீட்டில் ஆம்பளை ஆள் இல்லாத ஆளில் பெண்டீர் தாளில் செய்த அப்படின்னு சொல்லி ஒரு பருத்தி பெண்டீரை சங்க இலக்கியம் அறிமுகப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தான் திருவள்ளுவர் சொல்றார். திருவள்ளுவர் அறிவுடையோன், நல்ல விவரமானவனா என்னன்னு கேட்டினா அவன் ஆவது அறிவான். அறிவுடையார் ஆவது அறிவார். சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, something can happen, something cannot happen, something may not happen. There are certain things over which we have no control. We don't have control. அப்ப நமக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல தலையை பிச்சுக்கிறது இஸ் a waste of time. ஆனா நம்மளால முடியும். இது மனித ஆற்றலுக்கு உட்பட்டதுன்னு சொன்னா அறிவுடையார் ஆவது அறிவார். எது பாசிபிள், எது ப்ராபபிள், விச் இஸ் மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னு தெரிஞ்ச அவன் தான் அறிவுடையார் அப்படின்னு சொல்ற. அறிவுடையார்னா எத்தனையோ பேர் விளக்கம் சொல்லியிருப்பான். PhD வாங்கினவன், PhD வாங்காதவன், 3 டிகிரி வாங்கினவன், 4 டிகிரி அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்றாரு அறிவுடையோன் ஆவது அறிவான். அவன் தான் அறிவு. அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி, அதுதான் கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு அறிவுசார் சமூகம்ங்கிறதா எனக்கு திருக்குறள் சொன்ன ஒரு மிகப்பெரிய உண்மையும் சங்க இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாலேஜ் பேஸ் சொசைட்டி, நாலேஜ் பேஸ் எக்கானமி, நாலேஜ் பேஸ் பொருளாதாரம். இதில் தான் இதனால் இவன் அப்படிங்கிற இந்த மனித வள கோட்பாட்டை முடிச்சுப்படும். ஒரு திருக்குறளில் அவர் சொல்வாரு, அறத்தாரி இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடும் ஊர்தான் இடை. இதுக்கு நிறைய பேர் திருக்குறள் பல்வேறு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் பல்லாக்கில் போறான், பல்லாக்க ஒருத்தன் தூக்கிட்டு போறான், பல்லாக்கில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், பல்லாக்கில் ஒருத்தன் தூக்கிட்டு போறான்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல அறத்தின் வழி எதுவென்று சொல்ல வேண்டாம். அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, தூக்கிட்டு போறவன் பழைய பிறவியில புண்ணியம் பண்ணுவேன், அதனால அவன் மேலே உட்கார்ந்துருக்கான், தூக்கப்படுறான். இங்க தூக்கிட்டு போறவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கான், அதனால தூக்கிட்டு போறான்னு எழுதுறது அது பிற்போக்குத்தனமான உரை. அது இல்லை. ஒரு மனுஷனை உட்கார வச்சு, ஒரு மனுஷனை தூக்க வச்சு ஒருத்தன் மேலே உட்கார்ந்துட்டு போறான்னு சொன்னா அறத்தை பத்தி அவன்லாம் ஒன்றும் பேச வேண்டிய தேவையில்லைன்னா நாங்கள் இப்போ திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுவோம். ஏன்னா உண்மை, இங்கே முன்னால் தமிழ்நாட்டில் கை ரிக்ஷா இருந்தது. இந்த கை ரிக்ஷா இப்போ கூட கல்கத்தாவில் இருக்கு. இந்த கை ரிக்ஷாவை ஒழிக்கப்பட்டது, அதுக்கு பிறகு சைக்கிள் ரிக்ஷா வந்தது. இப்பயும் கல்கட்டாவில் கை ரிக்ஷா இருக்கு. நான் ஒரிசாவில் வேலை பார்க்கும்போது என்னுடைய மகள் கல்கட்டாவில் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது நான் போயிருக்கேன் கல்கட்டாவுக்கு. அங்கே போய் ஒருத்தட்ட ஒரு மார்க்கெட்டுக்கு கேட்குறோம், அட்ரஸ் கேட்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரர் எனக்கு தெரியாது, கை ரிக்ஷாக்காரர். அவர் அட்ரஸ் சொன்னவர், நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னார். அட்ரஸ் சொல்ல வந்தவர் இந்த குறுக்கு சந்தில் இறக்கி விட்டுறேன்னாரு. நாங்கள் எங்களுக்கு அவர் கூட வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. சரி வாங்க நீங்கள் எங்களை காமிச்சு விட்ருங்க அப்படிங்கிற. ஏறி உட்கார சொல்கிறாரு. நானும் என் ஒய்ஃபும் ஏறி உட்கார மாட்டோம்னு சொல்லிட்டோம். நாங்கள் உங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாதிரி கை ரிக்ஷாவில் ஏறி உட்கார மாட்டோம் அப்படின்ட்டு, ஆனால் நீங்கள் எங்கள் கூட வாங்கன்ட்டு அவர் என் கூட உருட்டிகிட்டே வர்றாரு. நானும் என் ஒய்ஃபு நடந்தே போகிறோம். அவர் போய் எங்களுக்கு இடத்த காமிச்சோம்னா அவருக்கு என்ன காசு கொடுத்துருக்கோமோ அந்த பணத்தை அவர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம். அவர் கேட்குற ஆச்சரியமாக கேட்குற, என்னங்க வண்டியில் உட்காராம காசு கொடுக்குறீங்க அப்படின்னாரு. எங்கள் ஊரில் நாங்கள் உட்கார மாட்டோம். அப்படி ஒருத்தனை உட்கார்ந்து போனால் குற்ற உணர்வை தோற்றுவிக்கிற ஒரு சமூகத்தை இந்த சமூகம் எனக்கு கற்றுக் கொடுத்துருங்க. இதுக்கான வேறு நான் அந்த திருக்குறளை நான் அப்படி தான் பார்க்குறேன். அது ஒரு வகையான ஒரு புதிய ஞானத்தை அது சொல்லிக் கொடுக்குது. அது ஒரு அடையாளங்களை கடந்த அற்புதமாக இருக்குது இந்த திருக்குறள். அடையாளங்களை கடந்த அற்புதம். அவர் நாத்திகரா? இல்லை. அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா? கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஆனால் எந்த கடவுள் அடையாளம் காட்டலை. தமிழ் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தவே இல்லை, ஆனால் தமிழில் எழுதியிருக்கிறார். அதனால்தான் அவர் அடையாளங்களை கடந்த அற்புதம் என்றும் சொல்லி வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருக்குறளை ஒரு பொதுமறைன்னு சொல்லி பழகிட்டோம். அந்த திருக்குறளை நாம் பொதுமறை என்று சொல்வதை விட பொதுமுறை என்பதே பொருத்தம் என்று நான் தொடர்ந்து பொதுவெளியில் பேசி வருகிறேன். ஏனெனில்
மறையாக இருக்கும் எதுவும் பொதுவாக இருப்பதில்லை, பொதுவாக இருக்கும் எதுவும் மறையாக இருப்பதே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மறை என்பது வேதம் என்ற சொல்லினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. தமிழ் மறை என்றால் தமிழ் வேதம். தமிழ் வேதமாகிய திருக்குறள். 4 வேதம், 4 மறை. வேதம் என்றால் வெளிப்படுவது, ஒரு ரகசியமாக இருக்கிற ஒரு மறை பொருள் வெளிப்படுவதே வேதம். திருக்குறள்ல எது ஒளிஞ்சிருக்கு வெளிப்படுறதுக்கு? எல்லாமே வெளிப்படையாத்தானே இருக்கு. திருக்குறள்ல எதுவுமே ஒளிஞ்சிருக்கல வெளிப்படுறதுக்கு. அது ரொம்ப வெளிப்படை. ஆக திருக்குறள் ஒரு திறந்த வெளி அரங்கம், அதனால் அனுமதி இலவசம். திருக்குறள் ஒரு திறந்த வெளி அரங்கம், அதனால் அங்கே அனுமதி இலவசம். அதனால திருக்குறளை ஒரு மறை என்று சொல்வதை விட முறை என்று சொல்வதே பொருத்தம் என்று நான் ஒரு 15 ஆண்டுகளாக தமிழ் வெளியில் பேசி வருகிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எனக்கு இந்த இதனால் இவன் E3 அப்படி நான் சொல்றதுக்கு காரணமே ஒரு சிங்கிள் பாயிண்ட். இட் இஸ் கிவிங் எம்பசைஸ் ஆன் தி ஹியூமன் எஃபிஷியன்சி, தி ஹியூமன் ஸ்கில். யார் மேலேயே பழி போட்டுலாம. அதாவது நான் செஞ்சதுக்கும் செய்யாததுக்கும் நான் இங்க நிக்கிறேன்னா நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். நான் ஓய்வு எடுத்தே கிடையாது. நேற்று இது போட்டிருக்காங்க, அனஸ்தீசியா போட்டிருக்காங்க, எனக்கு பேசுற கஷ்டங்க பேசுறேன். எங்கேயுமே ஒரு நாள் கூட நான் வேஸ்ட் பண்ணதில்லை. அப்ப நான் தொடர்ந்து இந்த உழைச்சி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த புத்தகங்கள் எழுத முடிஞ்சது. வாழ்க்கை எனக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இதுதான் நான் எதையாவது பழி போட்டேன்னு வைங்க. அதனால தான் தமிழில் ஒன்று கவனிச்சு பாருங்க. தமிழில் படைப்பு கடவுள் இல்லை. கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து திருவள்ளுவர் பேசுறதே வான் சிறப்பு தான். ஆனா அந்த வான் சிறப்புல கூட அவர் மலைக்குன்னு ஒரு கடவுளை அலாட் பண்ணி விடல. வர்ண பகவான் மாதிரி அவர் மலைக்குன்னு ஒரு கடலை அவர் அலாட் பண்ணியே விடல. அலாட் பண்ணாம என்ன பண்றாரு? பாயிரவியல்ல கடவுள் வாழ்த்து முடிஞ்சவன அவர் என்ன சொல்றாரு? வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் எனப்பட்டது. எல்லாரும் அமிர்தம்ங்கிறது வானத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அது இருக்கா இல்லையான்னு தெரியல. அது மலையும் வானத்திலிருந்து வர்றதுனால இது அமிர்தம் சொல்றாங்க. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர் ஈண்டு. பூஜையும் இருக்காது, தானமும் இருக்காது, தவமும் இருக்காது. மழை பெய்யாட்டினா தானமும் இருக்காது, தவமும் இருக்காது, பூசையும் இருக்காது, புனஸ்காரம் இருக்காது, நெய்வேத்தியம் இருக்காது. நான் ஒரு கவிதையை எழுதியிருப்பேன். இந்த உலகத்தின் கடைசி சொட்டு நீரை பக்தனே குடிப்பான். இந்த உலகத்தின் கடைசி சொட்டு நீரை, இதுதான் தி லாஸ்ட் டிராப் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. கடைசி டம்ளர் தண்ணி. அந்த கடைசி டம்ளர் தண்ணியை பூசாரி குடிச்சிட்டு போவானே தவிர சாமி மேல வச்சு அபிஷேகம் பண்ண மாட்டான். கடைசி சொட்டு நீரை பக்தனே குடிப்பான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, தானம் தவம் இரண்டும் தங்காது வானம் பொய்த்து விட்டால் அப்படின்னா. அதுக்கு ஒரு மலைக்கு ஒரு கடவுள் அவர் அலாட் பண்ணவே இல்லை. தமிழ்ல படைப்பு கடவுள் கிடையாது, தமிழ்ல அழிப்பு கடவுள் கிடையாது. குறிஞ்சிக்கு ஒரு கடவுள், முல்லைக்கு ஒரு கடவுள், மருதத்திற்கு ஒரு கடவுள், அப்படிதான் சொல்லுதே தவிர திருக்குறள் வானத்தை போட்டுகிறது, உழவை போட்டுகிறது, இந்த உழவு தொழிலை போட்டுகிறது. ஆனால் அவர் ஒரு படைப்பு கடவுளை போற்றவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த புத்தகம் நான் சிறகுக்குள் வானம் எழுதினப்ப கூட எனக்கு நிறைய விஷயம் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான அடிப்படையே இந்த இதனால் தான். இருட்டு வணிகர்கள் ஏதேனும் சொல்லட்டும், வெளியே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. நிறைவும் குறைவும் நெஞ்சில் இருக்கிறது. எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க வேற ஒண்ணுமே வேணாங்க. நீங்க பெரியவங்களா, நீங்க ஜெயிச்சிட்டீங்களா ஜெயிக்கலையா அப்படிங்கிற தீர்மானத்திலிருந்து நீங்க வெளியில விட்டீங்கன்னா யூ வில் பி ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட். நான் ஒன்று வச்சிருந்தேன். என்னுடைய சில பிலாசபிஸ் உன் சுயத்தை நிறுக்க கையில் வைத்துக்கொள் ஒரு சொந்த தராசும். உன் சுயத்தை நிறுக்க கையில் வைத்துக்கொள் ஒரு சொந்த தராசு. இல்லைன்னா இன்னொருத்தனுடைய தராசுல போட்டீங்கன்னா உங்களை அவன் மட்டம் தட்டிடுவான். மறந்தும் சுமக்காதீர்கள் மற்றவர்கள் கனவை. சிலர் அப்பா கனவை சுமப்பாங்க, அம்மா கனவை சுமப்பாங்க. ஆனால் தன் கனவை சுமக்கிறவன், அப்படிப்பட்ட ஒருவன் தான் இதனால் இவன் முடிக்கும் அப்படிங்கிற அவனுடைய ஸ்கில் செட்டை அறிந்து அவன் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விடும்போது அந்த காரியம் சிறப்பாக நிகழ்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த இதனால் இவன் என்ற E3 கோட்பாடு முழுக்க மனித ஆற்றல் தொடர்பானது. அது வினை திட்பம் தொடர்பானது, அது தெரிந்து செயல் வகை தொடர்பானது, அது அறிவுடைமை தொடர்பானது, அது கல்வி சம்பந்தப்பட்டது, அது கேள்வி சம்பந்தப்பட்டது, அது ஆற்றல் சம்பந்தப்பட்டது, அது முயற்சி சம்பந்தப்பட்டது. அதாவது காண முயல இது எம்பினின் யானை பிழைத்த வேல் அரிது ஏந்தல் அரிது அப்படின்னு சொல்லலாம். நீ உன்னுடைய கோல் ஒரு பெரிய இலக்காக இருக்கும் போது நீங்க சிறகுகள் பாரம் இல்லை, சிகரங்கள் தூரம் இல்லை. சிகரங்கள் நோக்கி நடப்பவர்கள் சிதறு தேங்காய்களுக்கு ஓடுவதே இல்லை. நீங்க ஒரு சிகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது தான் எங்க ஸ்கூல்ல நான் நடந்ததான் எங்க ஸ்கூலுக்கு போய் மதுரையில் போகும்போது அந்த சைடில் நேரு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயிலில் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் அரக்காடு ரோஸர் போட்டு போகும்போது திடீர்னு யாராவது கும்பிட்டு டக்குன்னு ஒரு தேங்காயை உடச்சிருப்பாங்க. என் கூட வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மடான்னு ஓடி போய் பதறி அடித்து எடுத்துகிட்டு வருவாங்க.
ஒவ்வொரு தடவையும் கூட நான் ஒரு தடவை கூட நான் போனது கிடையாது. இவங்க எடுத்துகிட்டு வரதில் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, அது வேற. பெருசாக கிடச்சிருச்சுன்னா எங்கள் அம்மாட்ட சட்னி வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ நான் அதுக்கு பின்னால் வந்து நான் இந்த புத்தகத்தை எழுதும்போது என் மைண்டில் வருது, சிகரம் நோக்கி நடப்பவர்கள் சிதறுதேங்காய்களுக்கு ஓடுவதில்லைன்னு எழுதுனேன். அப்போ நான் ஏன் ஓடலைங்கிறத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். இது என்னுடைய இதுதான் எழுதுறேன். அவன் சிதறுதாங்கி ஓடினவன் எங்கே இருக்கான், அவன் சிதறுதேங்காய்க்கு ஓடாதவன் எங்கே இருக்கான் அப்படின்னு நானே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு கவிதை ஆக்கிட்டேன். ஆக வந்து நீங்கள் வந்து லார்ஜர் கோல்ஸ், அந்த லார்ஜர் கோல்ஸ் இருக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு ஸ்மாலர் கோல்ஸே எனக்கு பிடிக்காது. திருவள்ளுவருடைய அந்த ஆளுமை அவர் சொல்றதுக்கு பிடிக்காது. யூ ஹவ் டு மேக் தி டிஃபரன்ஸ் இன் தி லார்ஜர் திங். நீங்கள் துரத்துற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை விட யூ மஸ்ட் நோ தட் ஐ எம் அ கேன்சர் சர்வைவர். நான் புற்றுநோயிலிருந்து மீண்டவன். 2009 நான் புற்றுநோயோடு போராடி மீண்டவன். அப்போ நான் தேர்தல் கமிஷனில் வேலை பார்க்கும்போது எனக்கு புற்றுநோய் சொன்னவனே எங்கள் வீட்டுக்கு தேர்தல் கமிஷன் வந்து சொன்னாங்க, பிரதமரிடம் பேசிவிட்டோம், குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தில் பேசிவிட்டோம், மயோ கிளினிக்கு செல்லுங்கள், 5 கோடி செலவானாலும் பரவாயில்ல, 10 கோடி செலவானாலும் பரவாயில்ல, பாலா ஹேஸ் டு பி brought பேக் டு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க தான் சொன்னாங்க. நான் அமெரிக்காவுக்குலாம் போகல. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நான் கேன்சர் வந்தே தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. அவர் அதுக்குனால பல வருஷம் இருந்து இறந்து போயிட்டார். ஏதோ வயிற்றில் பெரிய கட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லி அவங்களையும் வருத்தப்பட்டு நான் குவைட்டா வந்து மதுரை சென்னையில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு கீமோதெரப்பி பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கு பின்னால் தான் இவ்வளவு நடத்தியிருக்கேன். 18 புத்தகத்தில் 17 புத்தகத்தை அதுக்கு பின்னால் தான் நடத்தியிருக்கேன். அதுக்கு பின்னால் தான் ஓய்வு பெற்றிருக்கேன். என் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்தது தான். அதுக்கு என்ன செய்ய வேண்டியது, நான் செஞ்ச ஒரே ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பெண்டர்கர், நேற்று கூட பேசினேன், மாசத்தில் 4 பேருக்காவது வைத்தியம் பார்த்து அவரை கொண்டு வந்து எங்கள் முதலமைச்சருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, இவர் தான் எனக்கு வைத்தியம் பண்ணார், பாம்பேயில் இருக்கிற டாக்டர். ஹீ வில் பி தி அட்வைசர் ஃபார் கேன்சர் ஃபார் ஒரிசா. ஒரு மாநிலத்துக்கு அவர் ஒரு அட்வைசரா, அவரும் ஒரு நயா பைசா வாங்க மாட்டேன்ட்டார். நம்ம சேர்ந்த ஆளுங்களாம் அப்படி தான். அப்புறம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நெகோசியேஷனில் ஜெயித்தேன். இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் எங்களுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரிஃபைனரி சம்மந்தமாக ஒரு இருந்தது. அரசுலேருந்து ஒத்துக்கிட்டாங்க 11 வருஷத்துக்கு வரி விலக்குன்ட்டு. அப்போ திடீர்னு எங்களுக்கு வந்திருந்த வருமானத்தில் ஒரு 5000 கோடி வருஷத்தில் 5000 கோடி வராமல் போயிடும். நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக வந்தவுடனே முதல்வர்கிட்ட போய் நான் அதை சொல்கிறேன், இதை நம்ம ரீநெகோசியேட் பண்ணோம். சிலர் சொல்கிறாங்க பொலிட்டிக்கலி நாட் கரெக்டு, அவரே கையெழுத்து போட்டதை அவர் நெகோசியேட் பண்ணால் அவர் தப்பாக முடிவெடுத்தாருன்னு வந்துடும், கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்லிடுவாங்க. இல்லை சார், ஒரே தனது முடிவை தானே வந்து திருப்பி ரீபரிசீலனை மறுபரிசீலனை செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. இது ஈக்குவல் டு திஸ் மணி கிளாஸ் போர்ட். இந்த சூழல் சேஞ்ச் ஆயிருச்சு, யூ ஹவ் எவ்ரி ரைட்னு சொல்லி நாங்கள் வந்து ரீநெகோசியேட் பண்ணோம். அந்த ரீநெகோசியேஷனுக்கு ஐ வாஸ் ஹெட்டிங். அதுக்கு பின்னால் இப்போ இந்தியாவுடைய நிதி செயலாளராக வந்தவர் என்னுடைய டீமில் இருந்தார். ஒரு 3.5 வருஷம் நாங்கள் நெகோசியேட் பண்ணி ஒரே ஒரு நெகோசியேஷனில் ஒரிசாவுக்கு 70,000 கோடி ரூபாய் நன்மை கிடைத்தது. ஒரே நெகோசியேஷன். அந்த நெகோசியேஷன் நாங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாக போட்டிருந்தா, that is a Harvard case study. We had an agreement, understanding with the minister in the government of India and ourselves. No one will politicize. அவங்க தரம் மாட்டாங்க, நாங்கள் தட்டி பறித்து வாங்கிட்டு வந்தோடனே நாங்களும் சொல்லக்கூடாது டு டேக் அ பொலிட்டிக்கல் மைலேஜ். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களும் நாங்கள் கொடுத்து உதவிட்டோம் அப்படின்னு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கக்கூடாது. இப்படின்னு ஒரு நெகோசியேட் பண்ணி அதையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு, அதுக்காக நாங்கள் பெருமையே பேசாமல், இல்லைனா ஹார்வர்ட் கேஸ் ஸ்டடி சப்மிட் பண்ணியிருப்போம் நெகோசியேஷன் ஸ்கில்க்கு. 70,000 கோடி. இது 70,000 கோடி ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு பின்னால் எங்கள் முதல்வர்கிட்ட சொன்னேன், சார் ஒரிசாவில் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆக்கிடணும், யாராக இருந்தாலும் ஏழை பணக்காரன் 4.5 கோடி பேருக்கு யாருக்கு கேன்சர் வந்தாலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், ஒரு 400-500 கோடி செலவாகணும். அப்போ நான் சொன்னேன், சார் ஐ நோ தட் ஐ எம் அ கேன்சர், யூ நோ தட் ஐ எம் அ கேன்சர் சர்வைவர் அண்ட் ஐ ஏர்ன்டு திஸ் மணி ஃபார் தி ஸ்டேட். இந்த பணத்தை நான் இந்த மாநிலத்திற்காக சம்பாதித்திருக்கிறேன், அதனால் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு சொன்னப்போ, யூ டோன்ட் ஹவ் டு சே தட்னர், இது சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரிசாவில் கேன்சருக்கு அனைவருக்கும் இலவசம். ஏன்னா ஐ ஹவ் சர்வைவ்டு அண்ட் ஐ பிகம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. நான் திருப்பி இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறேன், அப்போ இது என்ன செய்ய போகிறேன், அதாவது தி செலக்டிங் தி பர்சன். நான் வந்து என் கண் முன்னால் வந்து பேசியிருக்கும் போது என்கிட்ட வந்து சர்வீஸில் வந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. என் முன்னால் உட்காந்து பேசியிருக்கவங்கள சிலரோட நான் ஐ கான்டாக்ட் வச்சு பேசுவேன். நான் ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்துட்டு பேசுகிறவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்திருப்பார், ஒரிசா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதிகாரி வந்திருப்பார், இன்னொரு துறை சார்ந்த அதிகாரி, 4 பேர் வந்திருக்காங்கன்னா என்கிட்ட வேலை யார் அந்த வேலையை செய்ய போகிறாங்க அவங்க கண்ணையே பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பேன். இது நான் யோசனை இல்லை. அப்புறம் ஒருத்தர் வந்து டவுட் வந்து திருப்பி 2 தடவை 3 தடவை வந்துட்டு அவங்களெல்லாம் போக சொல்லிட்டு என்ன சொன்னார், சார் ஒவ்வொரு தடவையும் வரும்போது யூ ஆர் அட்ரஸிங் தி அதர் பர்சன் இஸ் ஜூனியர் டு மீ, மச் ஜூனியர் டு மீ. அப்படி பேசினா எனக்கு கொஞ்சம் இதாயிரும் சார்,
மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எனக்கு எங்கே வேலை நடக்குமோ அங்கே தான் போவேன். நான் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கும்போது திடீர்னு நைட்டு 11:30 மணிக்கு வேலை பார்த்துட்டு இருப்பேன். எல்லாம் நம்ம பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா திடீர்னு போய் ஒரு கிளர்க் ரூமில் போய் உட்காந்து ஒரு டீ சொல்லுவேன். அங்கே உட்காந்து ஒரு டீயை சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்திட்டு வருவேன். அப்போ நான் சொன்னேன், நான் அவரை பார்த்து பேசுனா அவர் தான் இந்த இதை புட்டப் பண்ண போகிறாரு, அவர் புரிஞ்சுக்கிறதா முக்கியம். அதுவும் இல்லாமல் நான் நாற்காலிகளை பார்த்து பேசுவதே இல்லை அப்படின்னு. ஐ டோன்ட் ஸ்பீக் டு தி ஃபர்னிச்சர்ஸ். கஷ்டம்தான், புண்படுத்திட்டேன். பட் ஹி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் இட். ஸோ அது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இந்த வேலையை இவன் தான் பண்ண போகிறான். இதனால் இவன்கிற வந்து ஒரு பெரிய கொம்பனா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவர் பெரிய டாக்டரேட்டாக இருக்குன்னு கிடையாது. அவர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்குன்னு அவசியம் கிடையாது. அவர் யாராவும் இருக்கலாம். எங்கள் ஆஃபீஸில்ங்க எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பையன் வந்து ஒரு பியூனா ஜாயின் பண்ணான். அது கடைநிலை ஊழியராக. அவனா சொந்தமாக கம்ப்யூட்டர்லாம் படித்து எனக்கு முன்னால் இருந்த ஒரு காலத்திலே அவன் கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டாக ஆகிட்டான். ஹிமாச்சல் பிரதேஷ் பையன். அந்த ஹிமாச்சல் பிரதேச சேர்ந்த வந்து ரொம்ப நம்பலாம். நான் வந்து ஹேண்டில் பண்ணுறதே தேதி, என்னைக்கு தேர்தல் நடக்கும், இந்தியாவில் தேர்தல் நடக்குங்கிறது என்னுடைய கம்ப்யூட்டரில் தான் நான் தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதை நான் எலெக்ஷன் கமிஷன்லேயே சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வேற யார்ட்டாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு நான் அவங்கள்ட்ட இருந்து அதை ரகசியமாக வச்சுருப்பேன். ஆனால் என்னை தவிர இன்னொரு ஜீவனுக்கு எனது சிந்தனை தெரியும் என்றால் அந்த பையன். ஏன்னா என் கம்ப்யூட்டரில் என் கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நீங்கள் அவனை கடத்திட்டு போய் கழுத்தையே நீங்கள் அறுத்தா கூட அந்த தேதியை சொல்லிட மாட்டான்னு நம்பிக்கை எனக்கு தெரியும். கழுத்தையே அறுத்தா கூட அவன் தேதியை சொல்லிட மாட்டான். என்னடா அப்படி ஒருத்தன் இவ்வளோ லாயலாக வேலை பார்க்குறான், நம்ம 2 பேரும் வேலை பார்க்குறோம், தேர்தல் கமிஷனுக்கே தெரியாத தேதி இவனுக்கு தெரியும், இவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் போகும்போது சிம்லாவுக்கு போவேன். சிம்லாவிலேருந்து ஒரு பெரிய ஹெலிகாப்டர் இருக்கும், ஒரு 20 பேர் போகிறது. அதில் நானும் சிஇஓவும் போவோம். நான் வந்து அந்த ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போகிறதுக்கு அந்த பையனுடைய ஊருக்கு போகிறேன். அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் தான் இறங்க போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சவுடனே நான் வந்து திடீர்னு வந்து நான் ஹிமாச்சலுக்கு பிரதேசம் போகிறேன், நீ வேணா வா அப்படின்னு. உடனே என் பேக்கை தூக்கிட்டு அவர் வர்றாரு. போய் இறங்கினோடனே நாங்கள் போய் அங்கே இறங்குறோம். நாங்கள் இறங்குறது வந்து அந்த பையன் படித்த பள்ளிக்கூடம். அவங்க ஹெட்மாஸ்டர் ரிசீவ் பண்ணுறாரு. அவங்க சொந்தக்காரங்களாம் அப்படியே வந்து ஹெலிகாப்டரில் நம்ம ஊர் பையன் வந்து இறங்குறான்ட்டு. எது ஒரு பியூனா போனால் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாண்டு. நான் வந்து எதுக்கு செஞ்சேன்னா, இதனால் இவன் செய்யும் நான் நம்பினேன் பாருங்க, அந்த நம்பிக்கை இருக்கான அவனை நாங்கள் என்னங்க அவன் சம்பளத்தை நம்ம கூட்டிட முடியுமா? அவனுக்கு வந்து அவன் ஊரில் போய் ஹெலிகாப்டரில் இறக்குவோம். திடீர்னு அடுத்த தேர்தலுக்கு நான் போகிறேன், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. தேர்தல் அன்றைக்கி தேர்தலுக்கு நாங்கள் தேதியில் முடிவு பண்ணுறோம், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போனோன்னே என்கிட்ட சொன்னோன்னே நான் சொல்கிறேன், அவங்க வந்து எல்லாரும் ஹிமாச்சலுக்கு போகணும். அப்போ நான் வந்து சரி நீ போயிடு, அம்மா இறந்துருக்காங்க, நான் பார்த்துக்கிறேங்க. நான் சார் நீங்கள் எப்படி சார் பார்த்துக்கிருவீங்கன்னா அவனுக்கு போக மனசு இல்லை. இப்போ என்ன செய்யலான்ட்டா அவனுக்கு ஒரு இனோவாவை ஹயர் பண்ணும். டெல்லியிலேருந்து ஹிமாச்சல் போய் எல்லா இறுதிச் சடங்குகளை முடிச்சுட்டு குடும்பத்தோடு திரும்பி வர்ற வரைக்கும் இந்த இனோவாவை தேர்தல் ஆணையம் வாடகைக்கு எடுத்து அவனுக்கு கொடுக்கறது. சார் அவர் பதவிக்கு வந்து தனியாக வண்டி கொடுக்குற உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸு. இல்லை இதை நீ கையெழுத்து நீ ப்ரப்போசலாக போடு, நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உரிமை இல்லை. இவருக்கு உரிமை இல்லைன்னா வேற எவனுக்குமே இங்கே உரிமை கிடையாதுன்னு சொன்னேன். சில நேரங்களில் நீங்கள் செய்யணும், சில நேரங்களில் ப்ளீஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் இதனை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து யூ ஹவ் டு ஒர்க் இட் அவுட். 1999 சைக்ளோன் அப்போ வந்து மத்திய அரசனுடைய பூட்டை உடைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கான உரிமை எனக்கு கிடையாது. ஆனால் அந்த பூட்டை உடைக்க சொல்லும் போது கூட எவ்ரிபடி ஒபேட் இட். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எந்த சூழலில் பார்த்தாலும் நீங்கள் என்ன படிச்சீங்க, நான் ரொம்ப விரும்புகிறது வந்து இந்த திருவள்ளுவர் வந்து இதனால் இவன் தான் சொன்னாரே தவிர அவன் எவன் சொல்லலை. இவன் இந்த ஜாதியில் பிறந்திருக்கணும், இங்கே பிறந்திருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கலாம் சொல்லலை. ஹூ கேன் டூ வாட் அதை தெரிஞ்சுக்கினா அதுதான் அந்த உலகத்திலேயே சிறந்த ஹெச்ஆர் பிரின்சிபல். அந்த ஹெச்ஆர் பிரின்சிபலை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் இன்னைக்கு கார்ப்பரேட்டில் பேசியிருக்காங்க. ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ, நான் வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொன்னதை நான் பட்டியலிடுகிறேன். ஒரிசாவில் வந்து எனக்கு எங்களுடைய முதல்வருடைய தந்தை என்னை வந்து நான் ஒரிசாவில் தான் செட்டில் ஆகும்னு சொல்லி ஒரு இடத்தை ஒரு 52,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் அதை வாங்க மறுத்து விட்டேன். இன்று அதன் விலை 12 கோடி. டெல்லியில் எனக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டது அரசாங்கத்தால், வாங்க மறுத்து விட்டேன். அதன் விலை 20 கோடி. நான் வாங்க மறுத்த இடங்கள், நான் வாங்க மறுத்த பட்டம் பத்மஸ்ரீ. தேர்தல் ஆணையத்தில் இருப்பவர்களுக்கு பத்மஸ்ரீக்கு நீங்கள் பரிந்துரைக்காதீர்கள் என்று தேர்தல் ஆணையத்திடம் போராடினேன். அதை வைத்து நாளைக்கு விலைக்கு வாங்கி விடுவார்கள் என்று பிரதமர் பிரதி. ஆனால் இதையெல்லாம் தேடி நிறைவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிறைவை நோக்கி நடக்கிறதா வந்து திருவள்ளுவர் வந்து அந்த நிறைவுங்கிற கான்செப்டே ஒருத்தனுடைய அந்த மனநலம்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த மனநலத்தை பற்றி அவர் பேசியிருப்பார். அந்த ஹார்ட், அந்த மனநலம், அந்த மன நிறைவு, அந்த நிறைவை நோக்கிய பயணம் வந்து அது வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது.
அது சமயச் சார்பற்றது, அது பகிர்தல் அறம் பேசும், அது பசிப்பினிக்கு மருத்துவம் பார்க்கும், அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது இட் இஸ் நாட் தி மியர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது பெர் கேபிட்டா இன்கமா அல்லது பர்ச்சேஸ் பேரிட்டியான்னு கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அடிப்படையில் நீங்கள் என்ன வகையில் நான் அந்த சீக்கிய மதத்தை நான் காலமெல்லாம் மதிப்பதற்கு காரணம், இந்த கொரோனா நேரத்தில் நடந்து போனவர்களுடைய கால்களுக்கு எண்ணெய் தடவியவர்கள் அவர்கள். எங்கேயோ எல்லாரும் எல்லா வேலையை பார்ப்பாங்க. இந்த பொற்கோயிலுக்கு போகும்போது நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அப்போ தான் அந்த சங்க சுரங்கத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். பசிப்பினி மருத்துவம். திடீர்னு ஒரு நாள், நாளைக்கு காலையில் வண்டியெல்லாம் ஓடாது, நாளைக்கு காலையில் கடையெல்லாம் திறந்திருக்காது அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் 1000 கிலோமீட்டர் நடந்து கொள்வதற்கு குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடினார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்க சொன்னதுதான் சங்க இலக்கியம். அந்த மருத்துவத்திற்கு பெயர் பசிப்பினி மருத்துவன். பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்ததோ செய்ததோ அதுதான் இந்திய துணைக்கண்டத்தில் எழுதப்பட்ட ஆகச் சிறந்த பகிர்தல் அறம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் பற்றிய ஒரு எஸ்டிமேட் என்று நினைக்கிறேன். ஆக சங்க இலக்கியம், திருக்குறள். நான் அடிக்கடி சொல்லுவது, ஒரு மனிதர்களுக்கு 2 கைகள் தான். இந்த 2 கைகளில் 2 நூல்களை மட்டும்தான் நீங்கள் ஏந்தி கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டால் நான் ஒரு கையில் சங்க இலக்கியத்தையும் இன்னொரு கையில் திருக்குறளை மட்டுமே நான் ஏந்தி கொள்வேன். ஏனென்றால் திருவள்ளுவர் இல்லாத கன்னியாகுமரியை என்னால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, கண்ணு மூடிட்டு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இல்லை அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு ஒரு பெரிய வெற்றிடம் தோன்றுகிறது. அந்த எப்படி அது ஒரு ஞானம். அதனால தான் அதுக்கு பெருஞ்சிலை, பேரறிவு சிலை என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி மாதிரி, ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி, ஸ்டேச்சு ஆஃப் விஸ்டம் என்ற சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவர் அடையாளங்களை கடந்தவர். அந்த புரிதலோடு தான் நாம் எதிர்காலத்தை இந்த பேசுறதை கடந்த கால பெருமை பேசுவதற்கில்லை. இதனால் கடந்த கால பெருமை பேசுவதற்கில்லை. கடந்த காலத்தை பேசி இந்த நிகழ்காலத்தை உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திற்கு திட்டமிடுவதற்காகத்தான் நாம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதனால் இவன் என்ற 3 கோட்பாட்டிற்கு நாம் 3 முறை போடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.